Hey guys, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Coleslaw Salad தான் பார்க்க போறோம். So நம்ம சேனலுக்கு இத first time வரீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-உம் press பண்ணிடுங்க. So Coleslaw recipe நம்ம KFC ஸ்டைல்ல வீட்லயே சிம்பிளா பண்ணிடலாம். So இந்த salad எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு கொஞ்சமா கோஸ் எடுத்துர்க்கேன் and அதுல பாதி கேரட், ஒரு ஆனியன் இது எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்க போறோம். கேரட் வந்து 1/3 இருக்கணும், கோஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஆனியன் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் அவ்வளோதான் வேணும். ஸோ இதுதான் இதோட அளவு. அதுக்கப்புறம் 1/2 கப் ஹோம்மேட் கார்லிக் மைனஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லை மேலே இருக்க ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் பவுடர்ட் நாட்டு சக்கரை, ஓகேவா, நாட்டு சக்கரை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம கார்லிக் மைனஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். லெமனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் வெனிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோல்ஸ்லா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு ஃப்ரைட் சிக்கன் கூட இல்லை சப்பாத்தி கூட எது கூட வேணால் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை ஜஸ்ட் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம இப்போ துருவி வச்சுருக்க இந்த கேபேஜ், கேரட், ஆனியன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கேரட், கேபேஜ் கூட எல்லாத்துலேயும் அந்த மைனஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கோல்ஸ்லா வந்து இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா, இது டச்சில் வந்து கோல்ஸ்லான கேபேஜ் சாலட்னு அர்த்தம். இந்த ரெசிபி கேஎஃப்சியில் நம்ம நிறைய வாட்டி சாப்பிட்ருப்போம். ஸோ இதை நம்ம சிம்பிளாக வீட்டிலே பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபியை நம்ம எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். இது எப்போ நல்லா இருக்கும்னா ஒரு பெஸ்ட் 12 to 24 hours நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மினிமம் 2 hours கூட போதும், ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சாண்ட்விச்சில் நீங்கள் போட்டுக்கலாம் கோல்ஸ்லாவை, ஆர் அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் BBQ சிக்கன் பண்ணுறீங்க, கிரில் சிக்கன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் இந்த கோல்ஸ்லா சாலட். ஸோ இந்த KFC ஸ்டைல் கோல்ஸ்லா ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.